மேஷ ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்திலே சந்திரன் மதியம் 12:56 வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு நகர்ந்து 10ஆம் இடமான மகரத்திற்குள் வருகிறது. மகரத்திலே செவ்வாயோடு சந்திரன் ஒன்றாக இணைகிறது. ராசி அதிபதி செவ்வாயும் 4க்குடைய சந்திரனும் ஒன்றாக இணைவது ஒரு மிகப்பெரிய யோகம். அதிலும் ராசிக்கு 10ஆம் இடமான கேந்திரத்திலே இவை இரண்டும் ஒன்றாக இணைகின்றன. அந்த சந்திரன் செவ்வாய் இணைப்பு ஏற்பட்ட பிறகு இரண்டு கிரகங்களுக்கும் குரு பார்வை கிடைக்கிறது. குருவிற்கு 5லே செவ்வாய், குருவிற்கு 5லே சந்திரன். குருவிற்கு திரிகோண ஸ்தானத்திலே இரண்டு கிரகங்களும் ஒன்றாக இணைவது என்பது ஒரு மிக மிக பெரிய ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. மிகப்பெரிய நன்மையை செய்யும் என்று சொல்லலாம். எவ்வளவு பெரிய நன்மை செய்யும்னு வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. மிக அற்புதமான ஒரு மிக சிறப்பானதொரு நல்ல கிரக அமைப்பு இன்றைய தினம் உங்களுக்கு உருவாகிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மிகப்பெரிய புகழ் கிடைக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும், அதிகார பலம் அதிகரிக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலே உங்களுக்கு முக்கியத்துவம் அதிகரிக்கும். புதிய பொறுப்புகளை உங்களிடம் வழங்குவார்கள். உயரதிகாரிகள் செய்ய வேண்டிய செயல்களை எல்லாம் உங்களை செய்ய சொல்லி உங்களிடம் அந்த பொறுப்புகளை அதிகாரப்பூர்வமாக கொடுத்து விடுவார்கள். ஆகவே பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே குடும்பம் இருக்கும். ஆரோக்கியம் சிறந்து வழங்கும். இல்வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இன்று மதியம் 12:56 வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதன் பிறகு சந்திரன் 8ஆம் இடமாகிய தனுசிலிருந்து நகர்ந்து 9ஆம் இடமாகிய மகரத்திற்கு செல்கிறது. அங்கே குருவால் பார்க்கப்படுகிறது, செவ்வாயோடு இணைகிறது. திருமண வயதில் இருக்கும் ரிஷபராசி இளம் ஆண் பெண்களுக்கெல்லாம் திருமண வாய்ப்புகள் இப்பொழுது மிகவும் வலுவாக காணப்படுகின்றன. திருமணத்திற்கான உங்களது முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடியும். உங்களுக்கு ஏற்ற ஜாடிக்கேத்த மூடி அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஜோடி இப்பொழுது அமையப் போகிறது. மேட் ஃபார் ஈச் அதர் என்று சொல்வார்கள். அதை போல ஒரு அனைத்து விதத்திலும் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய தசவித பொருத்தங்களும் ஒருங்கே அமையப்பெற்ற அற்புதமான ஒரு வாழ்க்கை துணை அமையப்போகும் நல்ல நேரம் இப்பொழுது வந்துவிட்டது என்று சொல்லலாம். இன்று மதியம் வரையிலே அப் டு 1 o'clock உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதன் பிறகு 9ஆம் இடமான மகரத்திலே சந்திரன் செவ்வாய் ஒன்றாக இணைகிறது. குரு பார்வையிலே சந்திரன் செவ்வாய் இருக்கிறது. செவ்வாய் என்பது உங்கள் ராசிக்கு 7 குடைவன். செவ்வாய் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். அந்த செவ்வாயோடு சந்திரன் சேரும் பொழுது திருமண வாய்ப்புகள் மிக வலுவாக இருக்கிறது. அதே மாதிரி கணவன் மனைவி பிரிவு ஏற்பட்டிருந்தால் இப்போ ஒன்றா சேர்ந்துருவாங்க. நிறைய கணவன் மனைவி பிரிவுக்கு காரணம் பெற்றோர்களின் பிடிவாதம். ஒரு அம்மா சொல்கிறாங்க, என்னை மதிக்கலை சார் அந்த பொண்ணு, அவளை நான் சேர்ந்து வாழ விட மாட்டேன். யார்? தன்னுடைய மருமகளை, அதாவது தன்னை மதிக்கலையா. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து
அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.